ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் காதல் என்பது பொது உடைமை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேணாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னத்தை சொல்கிறது, லெஸ்பியன் நமக்கு நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒத்து வராத ஒரு கலாச்சாரம். சரி, ஓகே, லெஸ்பியன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஒவ்வொருத்தர் விருப்பம். அதே மாதிரி ஆண் பெண் எப்படி ஒரு செக்ஸாக அவங்க ஒரு உறவாக அன்பாக பாசமாக இருக்காங்களோ, அதே மாதிரி லெஸ்பியனும் பிடிச்சி அப்போது ஒரு பெண்ணுக்கு பெண்ணு பிடிச்சிருக்கு இல்லையா, அதை அவங்க வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், செக்ஸுவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத லெஸ்பியனாக நம்ம சொல்கிறோம். லிஜோ மோல் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா பக்காவாக பண்ணுவாங்க. அவங்க ரோகிணியோட பொண்ணு. அதே மாதிரி வினித் அப்பா, ஒரு நல்ல அழகான குடும்பம். திடீர்னு அம்மா நான் மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்பட்ற மாதிரி மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி வர வைப்பாங்க. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு. அதிர்ச்சியில் அம்மா ரோகிணி தலைகால் தெரியாமல், என்னம்மா நான் மாப்பிள்ளைன்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கியே, லெஸ்பியன்லாம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா, உனக்கு தேவையா, குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு வினித் பக்கமாக டைலாக் பேசுகிறாரு, புரிய வைக்கிறாங்க. இல்லை எங்களுடைய அன்பு பாசம் உங்களுக்கு எப்படி ஒருவருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு இவங்க பக்கம் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. பேசி ஒரு வழியா சரி ஓகே ஒத்துப்போங்க அப்படின்னு கிளைமேக்ஸில் முடிக்கிற மாதிரி முடிச்சிடறாங்க. இந்த லெஸ்பியன் உறவை பற்றி நிறைய படம் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்திருக்கு, ஓகேங்களா. ஆனால் லெஸ்பியன் உறவை சொல்கிறப்போ ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் யதார்த்தமாக சொல்லணும். ஆனால் நமக்கு இந்த மனசில் ஏன் ஓட்டலைன்னா, இப்போ ஒரு அம்மா பாசம் நமக்கு மனசில் ஓட்டும், அண்ணன் தம்பி பாசம் நம்ம மனசில் ஓட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாசம் நமக்கு மனசு விட்டோம், குழந்தைங்க அந்த மாதிரி என்ன மனசு விட்டோம். லெஸ்பியன்றது நமக்கு அது எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ரூமில் நடக்கிற ஒரு விஷயம். அதை ஒரு திரைப்படமாக பார்க்குறப்ப சுத்தமாக நம்ம மனசில் ஒட்டாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்பியன் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இப்போது லெஸ்பியன் செக்ஸே ஒரு ரூமுக்குள்ளே பண்ணுற ஒரு அழகான ஒரு பொக்கிஷன் வச்சுக்கோங்க. அந்த பொக்கிஷத்துக்கு நம்ம தெருவில் வச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் லெஸ்பியன்ன்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்களுடைய அதை ஒரு திரைப்படமாக இது மாதிரி அம்மா ஒத்துக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி குழந்தைக்குள்ளே ஆசைப்படுதுங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு படமாக எடுத்துக்கிறது ரொம்ப மென்மையாக, அதுவும் ரொம்ப ராவாக ரொம்ப பிளாட்டாக ஒரு பொண்ணு பார்க்கும், திடீர்னு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, அந்த பொண்ணு கூட எனக்கு கூட பிடிச்சி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு இதாகிடுச்சு. ஆனால் அதுக்காக இந்த படம் பயங்கரமான மேக்கிங், இந்த படத்துக்கெலாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் லிஜோ மோல் ரொம்ப நல்ல ஆக்டிங் தான். ஆனால் அவங்களுக்கு என்னவோ சுமாராக அப்படி ஒரே வீட்டில் ஒரே இடத்துல படத்தை முடிச்சிட்டாங்க. வினித்தும் சரி ரோகிணியும் சரி, உண்மையிலேயே வினித் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். வினித்தை நம்ம கடைசியாக சந்திரமுகியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல, ரொம்ப நாளாக படம் அவர் பண்ணல. ஆனால் இதில் ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு அப்பாவா அவருடைய கேள்விகளாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அவங்க பதில் தரதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ரோகிணி ஒரு அம்மா ஒரு குழந்தைய ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், நம்ம இந்த கலாச்சாரம் வளரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. திடீர்னு இல்லை நான் ஒரு பொண்ணோட நான் தொடர்பு வச்சுருக்கேன், நான் அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட நான் வாழ போகிறேன் அப்படின்றப்போ குண்டை தூக்கி போட்டு அவங்க படுற கஷ்டம் வேதனைலாம் அம்மாவுடைய கஷ்டம் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரோகிணி. அதே மாதிரி ஒரு நண்பனாக வர கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நண்பன் இருப்பான், அந்த மாதிரி நண்பனாக அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். மற்றபடி படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, ஒரு சாங் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நம்ம கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத படம், சீரியல் படம் மாதிரி இருந்தது தவிர இது பெருசாக நம்ம ஆகவும் சொல்கிற அளவுக்கு ஒரு இலவும் இல்லை இந்த படத்தில். இது ஒரு மெகா சீரியலாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 4 அவார்டுக்கு நீங்கள் வெளிநாட்டெல்லாம் அமிச்சுன்னா இந்த வேலை வெட்டி இல்லாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் இந்த படிச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இந்த ஜூரி அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவார்டு வாங்குகிற படம் தான் இது டிவியில் சீரியலோடு ரொம்ப கொஞ்சம் சுமாராக ஸ்லோவாக ரொம்ப இருந்தது. மற்றபடி இந்த படம் காதல் என்பது பொது உடைமையை நம்ம மனசு ஏற்றுக்குதோ இல்லையோ, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு ரொம்ப சுமாரான படம். காதல் என்பது பொதுமை லெஸ்பியனுக்கு ஓகே சொல்கிற படம். ஆனால் லெஸ்பியனை நம்ம ஏன்பா ஏற்றுக்கணும்? அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷம். அதை ஏன்னா ஒரு திரையில் போய் காசு கொடுத்து பார்க்கணும் தான் எனக்கு உள்ள கேள்வி இருந்தது.